ஏன்னா வெள்ளைக்காரன் வந்து கல்வி சாலைகளை எல்லோருக்கும் திறந்து கொடுத்தான். அதான் அங்க கொஸ்டின் வந்தது. கல்வி நிலையங்களை வந்து எல்லாருக்கும் திறந்து கொடுத்து அரசாங்க வேலைகளிலே எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால்தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே ஒழிய இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக யாரும் பெரிதாக போராடியதாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை. இவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக நம் தமிழகத்து மக்களுக்கு எதெல்லாம் தெரிய வேண்டுமோ, எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ, எப்படியெல்லாம் நம் மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிரான சிந்தனையிலும், இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவுக்கு விரோதமாக, விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக, அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறோம். வாய்ஸ் ஆஃப் டிஎன் சார்பில் வக்ஃப் திருத்த ஒழிப்பு சட்டத்தை பற்றி ஒரு அருமையான கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்து அதற்கான வரவேற்புரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மதன் அறிவழகன் அவர்களே, இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற அன்பிற்குரிய மதுர் சத்யா அவர்களே, இறுதியாக the witness of the account of the eyewitness, இந்த வக்ஃப் சட்டம் எப்படி கருக்கொள்ளப்பட்டது, எப்படி வாதிக்கப்பட்டது, எந்தெந்த கட்டங்களை எல்லாம் அது கடந்திருக்கிறது, இன்று எப்படி அது நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நேரில் பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த விவாதத்திலே பங்கு கொண்டு இன்று நமக்கு அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உங்களைப் போல நானும் காத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான உரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர், மேனாள் ஒன்றிய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய ராசா அவர்களே, தோழர் மருதையனை பற்றி எனக்கு ஒரு பெரிய அவர் மேல ஒரு மரியாதை உண்டு. புதிய கலாச்சாரம் பத்திரிகையை வந்து அவர் நடத்துகின்ற போது அந்த பத்திரிகை எப்பொழுது வரும் என்று நான் காத்திருப்பேன். அதில் அவர் கட்டுரைகளை படிக்கின்ற போது அவர் தருகின்ற தரவுகள் தான் உள்ளபடியே எனக்கு இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் இவற்றை பற்றியெல்லாம் ஒரு புதிய வெளிச்சத்தை எனக்கு தந்தது தோழர் மருதையன் அவர்களுடைய கட்டுரைகள் என்பதில் நான் பதிவு செய்ய வேண்டாம். அதை போல பொது வாழ்க்கையில் அதிகாரம், பதவிகள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் மக்களுடைய சேவை, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, ஒரு சமூக நீதிக்காக போராடுவது என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அருமையான தோழர். இன்று நம்முடைய ஆய்வாளர் அகமது நதீம் அவர்கள், எனக்கு என்னாலே பேராசிரியர் ஜெயரஞ்சன் போன்றவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது ஒரு அறிவார்ந்த அவை. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்காக ஆதாயங்களை எதிர்பார்க்காத ஒரு சமூக கரிசனம் கொண்ட ஒரு கூட்டம் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்று நான் பார்க்கிறேன். இப்படி சமூக அக்கறை கொண்ட கூட்டத்தை பார்ப்பது இன்று மிகவும் கடினமாக இருக்கிறது. சமூகத்தில் என்ன நடக்கிறது, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, எதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், நாம் யாரால் சுரண்டப்படுகிறோம், எப்படிப்பட்ட அநீதிகள் நமது பக்கத்து வீட்டிலே இருப்பவனுக்கு இழைக்கப்படுகிறது, அந்த அநீதியை கண்டுகொண்டும் காணாமல் இருப்பதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வர வர கவலைப்படுவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சமூகத்தில் வந்து இன்னைக்கு நிறைய மருதையன் பேசினாரு, ராசா அவர்கள் பேச போகிறார். வந்து ஜனநாயகத்திற்கு நெருக்கடி இருக்கிறது, அரசியல் சாசன சட்டத்திற்கு நெருக்கடி இருக்கிறது, மாநில உரிமைகளுக்கு நெருக்கடி இருக்கிறது, தமிழ் மொழிக்கு நெருக்கடி இருக்கிறது, நம்முடைய இன உணர்வுக்கு நெருக்கடி இருக்கிறது, ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடி இருக்கிறது, சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கடி இருக்கிறது, பட்டியலின மக்கள், பழங்குடி மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து யார் கவலைப்பட முடியும்? இதை பற்றியெல்லாம் யார் சிந்திக்க முடியும்? இப்போ நீங்கள் வந்து அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வது என்று வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு மதர், ஒரு கணவனை இழந்த ஒரு தாய் 3 குழந்தைகளை வைத்துக்கொண்டு அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வேன் என்று போராடுகிறவர்கள் இதை பற்றியெல்லாம் அவ கவலைப்பட முடியாது. நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில்
இந்த நெக்ஸ்ட் வந்து டயாலிசிஸ் எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு நடுத்தட்டு அல்லது அடித்தட்டு மக்களால் அவர் இதை பற்றி கவலைப்பட முடியாது. இதை பற்றி யார் கவலைப்பட முடியும் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஓரளவுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறி ஒரு சமூக பாதுகாப்போடு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மிடில் கிளாஸ், இந்த நடுத்தட்டு வர்க்கம் தான் இந்த சமூகத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட முடியும். ஏனென்றால் இன்றைய இருக்கின்ற இந்த இந்தியா வந்து நடுத்தட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா, நடுத்தட்டு மக்களால் மட்டுமே உயிர் வாழ்கின்ற இந்தியா. இந்த இந்தியாவை பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே தான் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்பது பல இடங்களிலே பணியாற்றக்கூடிய, நீங்கள் பணியாற்ற ஐடி போன்ற செக்டார்களில் பணியாற்றக்கூடியவர்கள், சமூக கரிசனம் உள்ளவர்கள், நாளைக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கணும், எம்பி ஆகிடணும், எம்பிஎல்ஏ ஆகிடணும் அப்படிலாம் எண்ணம் இல்லாமல் சமூகத்தை பற்றி மட்டுமே ஒரு தாக்கமும் அதை பற்றிய சிந்தனையும் உள்ள நல்ல இளைஞர்களாக கூடி இதை நடத்துவது என்பது உள்ளபடியே எங்களுக்கு இன்னும் இந்தியா தப்பித்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கெல்லாம் still there is a chance. இப்போ நான் வந்து நான் ரொம்ப கார்டடாக பேசணும். நான் வந்து மருதையன் மாதிரி பேசிட முடியாது, நான் ராசா மாதிரியும் பேசிட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தொலைக்காட்சி வாதத்தில் பேசுகின்ற போதும், இதே மாதிரி பொதுத்தளத்தில் பேசுகின்ற போதும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறதுனா, ஒரு மைக் முன்னால் நீங்கள் வந்து பேசி ஒரு கேமரா முன்னால் பேசிட்டா அந்த அரங்கத்திற்குள்ளே இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் பேசலை. நான் வந்து நீங்கள் எல்லாரும் நான் முதல்ல சொன்ன வார்த்தையும் தெரியும், கடைசியில் சொன்ன வார்த்தையும் தெரியும். ஆனால் நாளைக்கு இதை எடிட் பண்ணி போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா, நான் பேசுகிறத முன்னாலேயும் விட்டுட்டு பின்னாலேயும் விட்டுட்டு பீட்டர் அல்போன்ஸ் இப்படி பேசினார், அது அது வந்து இப்போ வந்து ஒரு ராசாவை ஒன்றும் பண்ண முடியாது, மருதையனை ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது வந்து என்ன செய்யான்னு கேட்டிங்கன்னா, இந்த கசாப்பு கடையில் வந்து மட்டன் கிடக்குன்னு வச்சுங்க, அந்த மட்டனை வந்து ஒரு பருந்தும் தூக்கிட்டு போகுது, நாயும் தூக்கிட்டு போகுதுன்னா பருந்தை யாரும் விரட்ட மாட்டான், நாயை தான் விரட்டுவாங்க. ஏன்னா எனக்கு அடையாளம் சிறுபான்மை அடையாளம், என்னுடைய வேற எந்த அடையாளத்தையும் அவன் நினைக்க மாட்டான். இவர் 55 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு, இவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தார், சட்டமன்றத்தில் இருந்தார், ஏதோ ஒரு மாதிரி எந்த விதமான புகார்கள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக அரசியல் அதெல்லாம் அவர் ஒரு கிறிஸ்தவர், அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிஞ்சு போகும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல். இந்த அரசியலுக்குள்ளே இருந்து தான் இந்த அரங்கத்தை நான் சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால ஒன்று மட்டும் நான் கேட்குறேன், 1000 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், 1 வருஷம் 2 வருஷம் ஆளலை. யாராவது அவர்களை இந்த நாட்டில் எதிர்த்தார்களான்னு கேட்டு போறேன். 1000 ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த நாட்டில் எந்த சமஸ்தானத்திலாவது, எந்த சுல்தானத்திலாவது, சுல்தானேட் என்று சொல்லுகிறார்களோ, யாராவது போராடினாங்களான்னு கேளுங்க. யாருமே போராடலை. ஏன்னா இந்த பாதுஷாக்களாக இருந்தாலும், சக்கரவர்த்திகளாக இருந்தாலும், நிஜாமுகளாக இருந்தாலும், நவாபுகளாக இருந்தாலும், சுல்தான்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரிடமும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்கள், தளபதிகளாக இருந்தவர்கள் இவர்கள், அதிகாரத்தை சுவைத்தவர்கள் இவர்கள். ஆகவே அவர்களை அவங்க எதிர்த்து நீங்க ஒண்ணுமே அவங்கள போக சொல்லல. வெள்ளக்காரன் வந்துதான் அவங்கள போக சொன்ன. வெள்ளக்காரன் வந்துதான் பகதூர் ஷா என்கிற கடைசி சக்கரவர்த்தியை வந்து நாடு கடத்தினாரே ஒழிய 1000 ஆண்டுகள் இஸ்லாமியரை வந்து யாரும் இந்த நாட்டில் இருந்து வந்து போராடல, போராட்டி விரட்டல, எந்த பெரிய யுத்தமும் நடத்தல. சில யுத்தங்கள் நடந்தது கூட அவர்களுக்குள்ள வந்து வரி கொடுப்பது, வரி வாங்குவது, அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமே ஒழிய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி யாருமே விரட்டல. இன்னொன்னு, வெள்ளக்காரன் வந்து 250 ஆண்டுகள், இந்த வெள்ளக்காரன் வந்து 250 ஆண்டுகள்ல இந்த நாட்டில் இருந்து கொண்டு போன செல்வம் இருக்கிறது அல்லவா, அந்த செல்வம் வந்து எத்தனையோ $1 trillion, அதாவது அமெரிக்க பிரிட்டிஷ் எக்கனாமியனுடைய ஜிடிபியை விட 100 மடங்கு அதிகம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் எந்த இஸ்லாமியரும் இந்த நாட்டில் இருந்து ஆண்டுகின்ற போது அவர்கள் செல்வத்தை எடுத்து செல்லவில்லை. அவர்கள் இந்த மண்ணோடு கலந்து விட்டார்கள். இந்த மண்ணிலே வந்து அவர்கள் வேண்டும் என்று நீங்க வந்து பாபர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதத்தில் வந்து நீங்க அந்த வில்லை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வில் இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணப்படுத்தல் எழுதுவார். அவர் சொல்றாரு,
பல மதங்கள், பல மொழிகள், பல இனங்கள் கொண்ட இந்த பெரும் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். என் அன்பு மகனே, அத்தனை பேரையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதுகிறார். பசு தடையை தயவு செய்து அதை நீ கவனமாக இரு. இந்த மக்கள் அதை பசுவை கொண்டாடுகிறார்கள். ஆகவே பசுவதையை தடை செய்கின்ற பழக்கத்தை நாட்டிலிருந்து முழுமையாக நீ அதை நீக்கிவிட வேண்டும். உன்னுடைய நிர்வாகத்திலே எல்லா மக்களையும் சேர்த்துக்கொள். மதம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே எல்லாருக்கும் உரிமை கொடு. அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் தான் எழுதுறார். நம்முடைய வாமினி சுல்தான்களுடைய நாணயங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளையார் படம் இருக்கும், லட்சுமி படம், லட்சுமியுடைய இது உருவம் இருக்கும். அப்படித்தான் ஆட்சி செய்திருக்கிறார். ஆகவே முகலாயர்களுடைய 1000 ஆண்டு காலத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். ராஜ்புத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். பல மதங்களை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு தனியாக அரண்மனை கட்டி கொடுத்தார்கள். அவர்கள் தொழுவதற்கு மாடங்கள் கட்டி கொடுத்தார்கள். வழிபடுவதற்கு ஆலயங்கள் கட்டி கொடுத்தார்கள். இது ஒரு நீண்ட 1000 ஆண்டு கால வரலாறு. வெள்ளைக்காரனை தான் எதிர்க்கிறாங்க. வெள்ளைக்காரனை ஏன் எதிர்த்தாங்க? பேராசிரியர் ஜெயரஞ்சனை போன்றவர்கள் தான் இது ஆராய்ச்சி பண்ணணும். இதெல்லாம் ஏன்னா வெள்ளைக்காரன் கல்வி சாலைகளை எல்லோருக்கும் திறந்து கொடுத்தான். அதான் அங்க கொஸ்டின் வந்தது. அவர் கல்வி நிலையங்களை எல்லாருக்கும் திறந்து கொடுத்து அரசாங்க வேலைகளிலே எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால்தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே ஒழிய இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக யாரும் பெரிதாக போராடியதாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போராடினார் என்றால் அது 2 மன்னர்களுக்குள்ள போராட்டம். அந்த மன்னர்களுக்குள்ள போராட்டத்தினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய இராணுவத்திலே தளபதிகளாக இருந்தவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள், அவருடைய மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். இப்படி வரலாற்று நடுவே நிறைய படித்துக் கொண்டே போகலாம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு அவருடைய பங்களிப்பு என்ன? இது இந்த சரித்திரத்தை இன்னைக்கு ஏன் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறோம்? புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவர்கள் புதிய கல்விக் கொள்கை என்பதன் மூலமாக நம் தமிழகத்து மக்களுக்கு எதெல்லாம் தெரிய வேண்டுமோ, எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டுமோ, எப்படியெல்லாம் நம் மாணவர்களை உருவாக்க வேண்டுமோ அதற்கு நேர் எதிரான சிந்தனையிலும், இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவுக்கு விரோதமாக, விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக, அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்கக்கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்கிறோம். இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வரலாற்றை எல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி முஸ்லீம் கம்யூனிட்டி டு இண்டிபெண்டன்ஸ், நீங்க இந்தியா கேட்னு ஒன்று இருக்கு. அதுல சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்த வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், அதாவது கைகால் போனவங்க, சொத்து இழந்தவங்கலாம் இல்லை, போராட்ட களத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள், சுட்டு கொல்லப்பட்டவர்கள், சிறையிலே தூக்கு தண்டனை பெற்றவர்கள், இப்படின்னு 1,10,000 பேர் எழுதி வச்சிருக்காங்க இந்தியா கேட்ல. என் அருமை நண்பர்களே, ஏறக்குறைய 74,000 பேர் இஸ்லாமியர். 74,000 பேர் இஸ்லாமியர். இப்ப இதையெல்லாம் மறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த சமூகத்தை மேல ஒரு வெறுப்பை கட்டி அமைக்கிறார். பார்த்தாலே, அதாவது தாடியும் தொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம், மியர் நேம். ஏன்னா நேற்று ஒரு பெயில் தான், நல்ல மருதையன் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அருமையான கேஸ் சொன்னார். ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு வழக்கு வந்ததுங்க. ரன்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர், அவர் பெயில் அப்ளிகேஷன் வந்தது. அந்த யூடியூப்ல அவர் பேசுனதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசினாருங்கிறத உங்களை பலர் பார்த்திருக்க முடியும். அதாவது ஒரு பொதுத்தளத்தில் உலக மக்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி நிறைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்க நடத்துகிற அந்த ஷோவில் இவங்க 3 பேர் உட்கார்ந்து கொண்டு ஒரு மாணவனை நிப்பாட்டி வச்சு அவன் கேட்குறான், உங்க அம்மாவும் அப்பாவும் இரவில் காதல் செய்யும்போது நீ பாப்பியா? இது என்ன, எவ்வளவு கொச்சை! இதை கேட்டு இந்த கேள்வியை தொடர்ந்து அதை விளக்கி கொண்டே இருக்கிறான். இது மறுநாள் ஒரு பெரிய கொந்தளிப்பாகி அங்கங்கே எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதெல்லாம் எப்படி ஒரு நாகரிக சமூகத்தில் இதெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும்? மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் பெயில் அப்ளிகேஷன் வருது. வழக்கு போட்ட உடனே வழக்கமாக என்ன சொல்லுவாங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற அரசர்கள், இது என்ன
This is the ultimate court. You cannot jump all the other forums. You go to the magistrate court, you go to the sessions court, you go to the high court னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நீதியரசர்கள் வந்து அப்படி திட்டுகிறார்கள் அவரை. யார? இந்த யூடியூபரை. உன் மனசு என்னடா? கண்டாமினேட்டட், அன்கல்ச்சர்ட், uncivilized, it is not, it is most unhuman, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஜாமீன் கொடுத்தாங்க. அந்த கப்பன் ஒரு ஆளு கேரளாக்காரரு இந்த வத்ராஸில் போய் அந்த கற்பழிப்பு கேஸை போய் அவர் விசாரிக்க கூட இல்லை. அதை போய் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு போனவரை எத்தனை வருடம் உள்ள வச்சிருந்தீங்க? அப்ப என்ன பேர் தான் வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லலாமா? உன் ஜாமீன் மனு போட வர்றவங்களுடைய பேர் தான் வித்தியாசமா? அப்ப இந்த நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா? ரூல் ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. திருப்பதியில் வந்து பெருமாள் இருக்கார். பெருமாள் மேல பக்தி வந்து எல்லாருக்கும் உண்டு, இந்துக்களுக்கு மட்டும் இல்லை. அஷ்டோத்திரம்னு அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும், பெருமாள் பக்தர்களுக்கு தெரியும். பெருமாளுடைய பெயரை சொல்லி அஷ்டோத்திரம் என்று சொல்லி 108 பூக்கள் வந்து போடணும். 108 நாமவாளின்னு பேர். அந்த 108 நாமவாளிக்கும் ஒவ்வொரு பூவை போட்டு அதை வந்து அந்த பெருமாளுக்கு பூஜை செய்கிறது. அப்படி பூஜை செய்கின்ற போது இப்போ எந்த பூ போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய 50வது ஆண்டு விழா வருகிற போது அந்த கூட்டம் நடக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் உட்கார்ந்துருக்கிறாரு, வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்கிறார். அவர் கூட்டம் நடக்கியா பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் போக மாட்டேங்கிறார், நான் பார்க்கணுங்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு, ஐயா நாங்கள் பரம்பரையாக பெருமாள் பக்தர்கள். எங்களுடைய கிரேட் கிராண்ட்ஃபாதர் வந்து தினசரி எங்கள் வீட்டில் அஷ்டோத்திரம் சொல்லுவோம். அவர் வந்து ஒரு நேமிதம் பண்ணார், பெருமாள் காலில் தங்க பூ போடணும்னு போட்டார். அவர் ஒரு 15-20 பூ போட்டார். அதுபோல் எங்கள் தாத்தா வந்தார், அவர் ஒரு 20 தயார் பண்ணார். எங்கள் அப்பா வந்தார், அவர் ஒரு 20 தயார் பண்ணார். நான் இப்போ வந்து 108 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த தங்க புஷ்பத்தை நீங்கள் வாங்கி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னார். உங்கள் பேர் என்னையா? என் பேர் ஷேக் மஸ்தான். அந்த தங்க பூக்கள் போட்டுதான் இப்பொழுது பெருமாளுக்கு அஷ்டோத்திரம் நடக்கும். நீங்க சபரிமலைக்கு போறவங்கள வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சட்டம் போட்டீங்க? திருப்பதியில வேலை பார்க்கின்றவர்களில் மாற்று மதத்தினரே இருக்கக்கூடாது. அதை போட்டு அவங்களை என்ன பண்ணாங்கன்னா, ஒன்று வந்து அவங்கள வர டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுறது, இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துட்றது. இதைப்படி ஒருபடி அதிகமாக போய் இப்போ வந்து நமக்கு வந்து அங்கே இது நடக்குது. அது நம்முடைய இப்போ நடக்குதுல பெரிய கும்பமேளா, மகா கும்பமேளா. அதில் முதல்ல என்ன போட்டாங்கன்னா, 55 கோடி மக்களை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகள், டென்ட்டு, அதற்கு உள்ள பிளாட்ஃபார்ம்ஸு, இதெல்லாம் போடுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வருகிற லேபர் கூட வேறு மதத்தினர் இருக்கக்கூடாது. ஒரு டெக்னீஷியன், ஒரு கார்பெண்டர், ஒரு பிளம்பர், அது கூட வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சரி, அதெல்லாம் வந்து ஒரு மத உணர்வு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. இந்த போர்டில் வந்து 11 பேரில் பக்ஃபோர்டில் ராஜா தான் சொல்லணும், 8 பேர் வந்து நான் முஸ்லீம்ஸாக இருக்க முடியும்னா அது என்ன அநியாயம் சார் அது? இப்போ எங்கள் கோயில் இருக்குது, எங்கள் சர்ச் இருக்குது. எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு சுப்பிரமணியனோ ஒரு பழனிசாமியோ வந்து நாளைக்கு உட்காந்து நான் தான் எங்கள் சர்ச்சில் நிர்வாகம் பண்ணுவேன்னா நான் ஏற்றுக்குவேனா? அதே மாதிரி பக்கத்தில் ஒரு டெம்பிளில் வந்து எனக்கு பக்கத்தில் நான் அண்ணாமலையில் இருக்கிறேன், எங்கள் ஐயப்பன் கோயில் இருக்குது, டெய்லி அதை கடந்து தான் போகிறேன். ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு ட்ரஸ்டி போர்டு போட்டதில் பீட்டர் அல்போன்ஸ் இங்கே அண்ணாநகர்லாம் இருக்கார், அவரும் ட்ரஸ்டியாக இருக்கட்டும்னா நானே ஏற்றுக்க மாட்டேன். ஐ மை செல்ஃப் வில் நாட் அக்செப்ட். அது எப்படி நியாயமாகும்? அப்போது இந்த நாட்டில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய வக்ஃபு அறக்கட்டளை, அதில் அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை செய்கின்ற போது
அதில் நான் நீங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது நம்முடைய மருதையன் சொன்ன மாதிரி பேக்கிங் தம் அண்ட் சென்டிங் தம் ஆஃப் அவுட், அவ்வளவுதானே. ஒரு சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே அந்நியமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை, மிகப்பெரிய துயரம். நீங்க 30 கோடி மக்களுக்கு அப்படி உணவு வந்துன்னு வச்சிருங்க. If 30 crores of people feel that the country in which they are born, the country to which they belong to, the country for which their ancestors have sacrificed, and if the people of that country say, no, you are not wanted, you are aliens, you go out, then what will be the state of mind? How the country will be safe? அதே தான் இன்னைக்கு நமக்கும் நடக்கிறது. அதான் நல்லா சொன்னார் மருதையன். இன்னைக்கு 8 கோடி தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது? இன்னைக்கு 8 கோடி தமிழர்களுக்கு நடப்பது அதுதானே. அதாவது நான் வரி கட்டுவதற்கு மட்டும்தான் இருக்கிறேனா? Am I meant only to pay tax? Whether my state is only to pay tax to the center? அப்போ வரி கட்டுவதற்கான அப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? பிரிட்டிஷார் எங்களை வரி கட்டுகிற நாட்டாக இந்தியாவை வைத்திருந்தார்கள். நீங்கள் இப்போ வரி கட்டுகிற மாநிலமாக தமிழகத்தை வைத்திருக்கிறீர்கள். அப்போ இது எங்க போய் நிற்கும்? இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லித்தானே நாம் ஒன்றானோம். That is the assurance that was given to us by Nehru, by Gandhi, by Vallabhbhai Patel, by Maulana Abul Kalam Azad. மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாள் நினைக்கிறேன். எவ்வளவு பெரிய பேசுறாரு. இந்த இந்திய நாட்டில் இருக்கிற அற்புதமான மாளிகையினுடைய அசைக்க முடியாத கல் நான் இல்லாமல் இந்த மாளிகை முழுமையடையாதுன்னு சொல்றார். இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர். இப்போ நீ சொல்றிய ஐஐடி, ஐஏஎம், உன்னுடைய சாகித்ய அகாடமி, உன்னுடைய லலித கலா அகாடமி, இது எல்லாத்தையும் இந்த தேசத்திற்கு உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கல்வி இந்த சொல்றான். அந்த அம்மா போய் நம்ம பழைய சுஷ்மா ஸ்வராஜ் போய் பேசினாங்க. பாகிஸ்தானில் என்ன இருக்கு? எங்கள் நாட்டில் ஐஏஎம் இருக்கு, ஐஐடி இருக்கு, எங்கள் நாட்டில் ஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சென்டர், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யார் உருவாக்கி கொடுத்தார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் உருவாக்கி கொடுத்தார். இப்போ இதெல்லாமே எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. The very name makes you an alien. அப்படின்னா அதை இன்னைக்கு அவர்களை கேட்கறத விட நீ சொன்னீங்க பார்த்தீங்களா, இதை இஸ்லாமியர்கள் கேட்க முடியாது. இஸ்லாமியர்களுக்காக நடுநிலையான இந்தியர்கள் எழுந்து நின்று கேட்பது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அதுதான் காப்பாற்று. அதுதான் மிக முக்கியமான கோணம். இது நான் கூட எனக்கு ஒரு தெளிவு தான் வந்தது. நான் இன்னைக்கு ஒரு கூகுள் பண்ணி பார்த்துட்டப்போ வக்ஃப் போர்டுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் குறிச்சிட்டு வந்தேன். 8.7 lakhs ப்ராப்பர்ட்டிஸ், 9.4 lakh acres, valued at 1.2 lakh crores, the third largest land owner after the armed forces and Indian railway, அப்படிலாம் குறிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் ஃபேக் நியூஸ்ன்னு மருதைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை மாதிரி உரையாடல்களில் நமக்கு கிடைக்கிற தெளிவு இதை மாதிரி தெளிவுகள் தான். அதாவது இந்த ஒரு ஒரு நான் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம். அவர் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் பேசுவார். ரொம்ப சப்டிலாக பேசுவார். அந்த இஸ்லாமியருக்கான எதிரான கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கும்போது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அப்படி பேசுவார். மற்ற நேரத்தில் அவங்க ஆட்கள் அப்படி தொடர்ந்து பேசுவாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால கத்தார் மன்னர் வந்தார். கத்தார் மன்னர் அவரை கட்டி பிடிச்சத ஏதோ 2 பேரும் நம்ம ஊர்ல சொக்காரம் பார்ப்போம், எங்க ஊர்ல சொல்லுவான் மாப்பிள்ளன்னு கட்டி பார்ப்போம் பாரு. கத்தார் மன்னரை கட்டி பிடிக்காரு, குவைத் எமீரை கட்டி பிடிக்காரு, சவுதி சக்கரவர்த்தியை கட்டி பிடிக்காரு, மன்னரை கட்டி பிடிக்காரு. உள்ளூர்ல இருக்க பாய் மட்டும் அது என்ன அரசியல்னு நமக்கு தெரியல. இவங்க மட்டும் வேண்டாதவங்களா போயிட்டாங்களா? பெட்ரோல் டீசல் உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட அக்ரிமெண்ட் பாருங்க,
2040 வரைக்கும் குரூட் ஆயில் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட். அது என்ன அக்ரிமெண்ட்? அதுக்குள்ள என்ன இருக்கு? அது எப்படி நடக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அது வியாபாரம். அது வியாபாரத்துக்கு அவங்க வேணும், முதலீடுகளுக்கு அவங்க வேணும். இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி வந்து இவ்வளவு பெரிய கொழுத்து போய் இவ்வளவு பெரிய அந்நிய செலவாணியாக இருக்கிறது என்று சொன்னால், வளைகுடா நாடுகளிலே வேலை பார்த்து அங்கிருந்து பணம் அனுப்புகிற இந்தியர்களுடைய பணம் தான் அந்த பெரும் பணம். இதெல்லாம் உடனே மறந்துடுறாங்க. இதை மாதிரி உணர்வுகள் வந்து உலகம் முழுதும் வந்தால் என்ன ஆகும்? இந்தியா தான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு பூரா மேன் பவர் சப்ளையர். நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் உலகம் முழுவதும் போக வேண்டும், வேலை பார்க்க வேண்டும், உலகம் முழுவதும் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியா என்று சொன்னாலே நல்லிணக்கம், இந்தியா என்று சொன்னாலே சகோதரத்துவம், இந்தியா என்று சொன்னாலே சமத்துவம், இப்படியெல்லாம் இந்த நாடு கட்டமைக்கப்பட போய்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கிறோம். அதை முழுவதும் அமைக்கிறார். கடைசியா வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதான் வந்து மருதன் அருமையாக சொன்னார். இதெல்லாம் பிரித்து பிரித்து பார்க்காதீங்க. இது தாடிக்கு ஒரு கலர் இல்லை, முடிக்கு ஒரு கலர், டை இல்லை, எல்லாருக்கும் ஒரே டை தான். இதெல்லாம் ஒரே பார்ட்டு தான். அதை ஃபெடரலில் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இயக்கம், அதாவது ஜஸ்ட் வந்து ஸ்ட்ராங்குலேட் தி கவர்மெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பேராசிரியர் ஜெயரஞ்சனுக்கு தெரியாதில்ல எப்படி டெல்லி சர்க்காரை முடக்கணும். இந்த டெல்லி கவர்மெண்ட் வாஸ் பேரலைஸ் ஃபார் 1.5 years. ஒரு ஃபைல் கூட கையில் போட முடியாது, ஒரு சிங்கிள் பைசா அலாட்மெண்ட் கிடையாது, ஒன்றும் டெலிவரி ஆகலை. மக்கள்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் பிகேம் அன்பாப்புலர். இன்னைக்கு இந்த 3 கவர்மெண்ட்டையும் அப்படி தான் பண்ணுறீங்க. கேரளா கவர்மெண்ட்டை யூ டோன்ட் அலோ தம் டு பாரோ மணி, அவங்களுடைய ஆக்சிஜனை நிப்பாட்டுறீங்க. வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கே பணமே கொடுக்கறதில்ல. நீங்கள் எகெயின் யூ ஆர் ட்ரைங் இட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட். அதை வந்து இது ஏதோ அரசாங்கத்திற்கு நடப்பது. நமக்கு பெரிய ஏற்பட்டிருக்க துரதிர்ஷ்டம் என்னென்னா, சில இந்த மாதிரி முயற்சிகள் வந்து இந்த மும்மொழி, இந்தி இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது. காங்கிரஸ் காலத்திலையும் இதை பார்த்து முயற்சிகள் நடந்தது. ஆனால் அப்போ என்ன நடந்தது என்று கேட்டால், தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அந்த மொழி என்பதை பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக, பெருந்தலைவர் காமராஜிலிருந்து தலைவர் மூப்பனாரிலிருந்து அமரர் வாழப்பாடியிலிருந்து எல்லாருமே வந்து தமிழ் மொழி என்கிற போது தமிழ்நாடெல்லாம் ஒன்றா தான் நின்னமே ஒழிய அதில் வந்து அரசியல் பேதம் பார்க்கல. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு நம்மவர்களையே தேர்ந்தெடுத்து, நம்மவர்களே வைத்து நம்மை காட்டி கொடுத்து, நம்மவர்கள் மூலமாகவே நம்மளை பலவீனமாக்கி, ஏதோ ஒன்றிய அரசு தான் நமக்காக சிந்தித்து செயல்படுகிற அரசாகவும், தமிழக அரசு நமக்கு துரோகம் செய்கிற அரசாகவும், நம்மவர்களை வைத்தே பேச வைத்து நம் அரசினுடைய அந்த நல்ல பெயரை மக்கள் மத்தியிலே கெடுக்க நினைப்பதும், அந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடை வந்து முழுமையாக நிறுத்த முயற்சிப்பதும் ஒரு பெரிய கலாச்சார படையெடுப்பு என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம அருமையாக பேசுகிறார் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் அவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ஆங்கிலம் அருமையாக பேசுவார். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஹி வாஸ் ஏ காங்கிரஸ் மேன், அதனால தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுகிறார். அவர் வந்து அவர் சொல்கிறாரு, ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமா, ஒரு நிலப்பரப்பை வெற்றி கொள்ள வேண்டுமா, முதலில் அந்த மொழியை அழியுங்கள். அவர் தான் பேசுகிறாரு. இதுதான் வந்து அவர் இந்த ரீசன் கன்வெர்ட் தான் உண்மையை பேசுவான் பார்த்துங்க. அங்கே உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்க ரொம்ப பூடகமாக பேசுவாங்க. இவர் இப்போ தான் போய் கன்வெர்ட் ஆகிருக்கார். அதனால் இவர் தான் ஓங்கி நிறையா பேசுவார். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து ஒரு படையெடுப்பு, நம்முடைய இனத்தை நோக்கி, மொழியை நோக்கி, நம் அடையாளங்களை நோக்கி, நம்முடைய வேர்களை அறுக்கின்ற மிகப்பெரிய முயற்சி. இதற்கு நீங்கள் இளைஞர்களெல்லாம் இவ்வளோ வேகமாக சேர்ந்திருப்பது எங்களை போன்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி.